ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மதகஜராஜா வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன் பேஸ்டாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மதகஜராஜா வந்து நம்மளோட சுந்தர் சி டைரக்ஷனில் நம்ம விஷால் அவர்கள் லீடில் உள்ள ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் சந்தானம் வந்து ஒரு முக்கியமான காமெடி ரோல்லையும், நம்மளோட விஜய் ஆண்டனி வந்து இந்த படத்துக்கு மியூசிக்கும் பண்ணுறாங்க. இந்த படம் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்து ஃபன் லோடாக நம்ம சுந்தர் சி எடுத்துருக்கிறதா நிறையா இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. குறிப்பாக இந்த படத்தில் வந்து எல்லா சாங்குமே பக்காவாக ஹிட்டான சாங்ஸு. இந்த படத்தில் வந்து எல்லா சாங்ஸுமே வைரலான சாங்ஸாக வந்து பதிவிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான பாசிட்டிவாக இருக்குது. ரெண்டாவது பாசிட்டிவாக என்ன ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு காம்படிட்டராக வந்து நம்ம அருண் விஜயோட வனகான் படமும் சரி, அதே மாதிரி சங்கர் அவர்களோட கேம் சேஞ்சரும் சரி, அவ்வளோ வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஒரு ரிவ்யூ வாங்கலை. குறிப்பாக வந்து கேம் சேஞ்சர்லாம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு டிசாஸ்டர் லெவலுக்கு தான் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்தியன் 2க்கு பரவாயில்ல, அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து ரிப்போர்ட் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்த படம் வந்து ஒரு வேளை நல்லா இருந்து நல்ல ரிவ்யூ வந்துச்சுன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் படிப்படியாக ஏறி ஒரு பிளார் லெவல் ஸ்க்ரீன் கவுண்ட்டாக மாறும். குறிப்பாக வந்து பொங்கல்னாலே ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் போவாங்க. அந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்து நிறையா வந்து மவுஸ் கூடும். குறிப்பாக இது வந்து ஒரு வாரத்தோட வீக்கெண்ட் ஃபுல்லாக வந்து லீவு. அதனால் வந்து அந்த படத்துக்கு மட்டும் ஒரு வேளை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா படத்தோட ரேஞ்சே வேறு. குறிப்பாக அந்த 7 நாளும் பக்காவாக ஓடும். அது வந்து நாளைக்கு வந்து அந்த ரிவ்யூக்கு அப்புறம் தான் தெரியும். மூணாவது பாசிட்டிவ் கேட்டிங்கன்னா, நம்ம விஷாலில் வந்து விண்டேஜ் விஷால் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி சுந்தர் சி அவர்கள் வந்து பழைய டைரக்ஷனில் அவர் எப்படி இறங்கியிருப்பாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த டைரக்ஷனில் இந்த படமும் வந்து ஒரு வேறு லெவல் படமாக இருக்கும். குறிப்பாக தீயா வேலை செய்யணுங்குமார் அந்த படத்துக்குலாம் முன்னாடி இந்த படம் எடுத்திருக்காங்க. அதனால் காமெடி டைமிங்கு அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேலாம் பக்காவாக பண்ணியிருப்பாருன்னு கண்டிப்பாக நம்பலாம். நாலாவது பாசிட்டிவாக இருக்கிறது வந்து நம்ம விஜய் ஆண்டனின்னு தான் சொல்லணும். விஜய் ஆண்டனியின் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து பக்காவாக செட் ஆகிருக்கு. குறிப்பாக அவரோட எல்லா பாட்டும் ஹிட் ஆகிடுச்சுன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இதுலேயும் அவரோட காமெடி ட்ராக்கு எல்லாமே பக்காவாக செஞ்சுருப்பாருன்னு நம்பலாம். இதோட நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரொம்பவே வந்து பழைய படமாக இருக்கும். 2012 எடுத்து முடிச்சுட்டாங்க. 13க்கு ரிலீஸ் ஆகப்பட வேண்டிய மூவி. அதனால் வந்து சில இது வந்து அவுட்டேஜடாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தாலும் சில சீன் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸோட ஒரு பல சீன் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மறைஞ்ச நிறைய நடிகர்கள்லாம் இதில் வந்து இடம்பெற்றிருக்காங்க. அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லாம் எப்படி இருக்க போகுது, இவங்க வந்து அந்த பழைய இதை வந்து இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஆப்ட் ஆகுமா இல்லையன்றதான் நெகட்டிவாக இருக்கும். இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து ஒரு பக்காவான பதிலோடு நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து இந்த மதகராஜாவுக்கு வந்து வேறு லெவலில் வெயிட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, மதகராஜா பார்த்துட்டு நான் இதை பார்க்குறேன் அப்படின்ற நிறையா பேர் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த படம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்கள் இனிமேல் எக்ஸ்பெக்ட் பண்ண போய் நாளைக்கு பார்க்க போகிறீங்க அப்படின்ற யாரெல்லாம் இருந்தீங்களோ உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷனை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.